கண் விழிக்கும் போதே நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தோட நீங்க எந்திரிக்கிறது ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். அதே போல காலையில எந்திரிச்சாச்சு அப்படின்னா எந்திரிச்சு குளித்து முடித்த பின்பு நெற்றி நிறைய நீர் பூசுவது தவறாமல் செய்யக்கூடிய கடமையாக இருக்க வேண்டும். ஒரு முறை அழைத்தால் பல முறை அழைக்கும் மலை இதுதான் மனமே. மக்களே வணக்கம், நான் உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் குரு எச் சந்திரன். இப்போ வருகின்ற ஆனி மாதம் 21ஆம் நாள் 5/7/2024 வெள்ளிக்கிழமை, அமாவாசை திதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவான் யாரு? கலஸ்திரகாரகன். திருமணத்துக்கு உண்டான கிரகம்னா சுக்கிர பகவான்கிட்ட. நீண்ட நாள் திருமணமாகாத ஆண்கள், நீண்ட நாள் திருமணமாகாத பெண்கள், இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம். அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி, அதாவது எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டை பிரச்சனை, என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு, அவங்க சரியில்லை அப்படி இப்படிங்கிறவங்க, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவினை இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இந்த பரிகாரம் ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரமா இருக்கு. என்ன பரிகாரம் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாள். அன்னைக்கு அமாவாசை வரது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகமான நாள். அது சுக்கிரனுக்கு உகந்த நாள். அப்ப பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சென்று அங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மாவையும் நல்ல மனமுருகி வேண்டிட்டு ராஜகோபுரத்து பக்கத்தால சாமி மட்டும் வெளியே ராஜகோபுரத்தை ஒரு தேங்காய் உடைச்சு 2 மூடி வரும். அதுல பாத்தீங்கன்னா நெய் ஊத்தி திரிய போட்டு விளக்கு போடுங்க. விளக்கு போட்டு நல்லா வேண்டிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிரிவலம் போங்க. கிரிவலம் போய் ஒவ்வொரு லிங்கம் இருக்கு. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேர்லிங்கம், ஈசானி லிங்கம், இந்த 8 அஷ்டலிங்கம் இருக்கு. இந்த அஷ்டலிங்கத்துக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே 2 தேங்காயில நெய் ஊத்தி விளக்கு போடுவோம். அப்படி எல்லாத்துக்குமே நெய் ஊத்தி விளக்கு போட்டு சாமி முட்டு அப்படியே கிரிவலம் போயிட்டு ராஜகோபுரத்துல நல்லா மனமுருகி வேண்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு எந்த நேரத்துக்கு வந்தாலும் சரி, வீட்டுக்கு 2 மண் விளக்குல நெய் ஊத்தி விளக்கு போடுங்க. விளக்கு போட்டு நல்லா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மணமகள் எங்களுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். பொண்ணுங்களா நல்ல ஒரு கணவர், எங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரி கணவர் வரணும்னு வேண்டிக்கணும். திருமணமானவங்க எங்களுக்குள்ள எந்த சட்ட சாதி இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது, எந்த ஒரு சங்கடம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பொருளாதார பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்லா வேண்டிக்கணும். வேண்டிட்டு சாமி கும்பிடுங்க. கண்டிப்பா ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரம். இது பாத்தீங்கன்னா வர்ற தீபாவளி திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு தல தீபாவளியா இருக்கும். அதனால இதை கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். அருமையான ஒரு பரிகாரம். இது ஒரு வாய்ப்பு. இது விட்டீங்கன்னா உனக்கு எப்ப வெள்ளிக்கிழமை அமாவாசை வருதுன்னு தெரியாது. அதனால இந்த வாய்ப்பு திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பா பயன்படுத்தி திருமணமாகி நீண்டாயில் நிறந்த செல்வம் பெற்று நலமோடு வளமோடு வாழ்வதற்கு வேண்டிக்கிறோம். வணக்கம் நண்பர்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.